நம்முடைய இந்த பிஎம்எஃப்ஐ கூடுகைக்கு உங்களை வரவேற்பதிலே நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஈரோடு பிஎம்எஃப்ஐ சார்பாக நம்முடைய அழைப்பை கேட்டு உடுமலைப்பேட்டையில் வந்திருக்கிறதான நம்முடைய சகோதரர் ஆண்டனி ராஜ் அவர்களையும் கிறிஸ்துவ நாமத்திலே நான் வரவேற்கிறேன். அதே போலவே நம்முடைய அழைப்பை கேட்டு ஈரோடு மாணவர்களே தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு நாடுகளுமாய் அழைத்து வந்திருக்கிறார். வந்த ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவ நாமத்தை நம்மத்தில் வந்திருக்கக்கூடிய இன்றைய விழா நாயகனாகவும் சிறப்பு விருந்தினர் இருக்கக்கூடிய அண்ணனுடைய பேர் வந்து ஆண்டனி ராஜ். அவர் விண்மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியை நிர்வகித்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு 25 வருடத்துக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அந்த சம்பவத்தின் வாயிலாக ஜெயந்தி என்ற ஒரு அழகிய ஒரு துணைவியார் அவருக்கு கிடைச்சாங்க. அதன் மூலியமாக 2 பெண் பிள்ளைகள். அடிக்கடி சொல்வது உண்டு, ஆண்டவரை ஒருவர் அதிகமாக நேசித்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஆண் பிள்ளைகளாக பிறக்கும், ஆண்டவரே அந்த குடும்பத்தை நேசித்தாருன்னா பெண் பிள்ளைகளாக பிறக்கும். அது போல அண்ணனுடைய குடும்பத்தில் 2 பெண் பிள்ளைகள். முதல் பெண் வந்து பார்த்தா பிஇ படிக்கிறாங்க, ஜோ மரியா. 2வது பெண் குழந்தை வந்து பார்த்தா 6வது படிக்கிறாங்க, ஜோ பிளேசி. அண்ணன் தூத்துக்குடியிலேருந்து உடுமலைப்பேட்டைக்கு 1994 வந்து தேவனுடைய தரிசனத்திற்காக அங்கே வின்கேர் அப்படி இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிரகாஷ் சொன்ன மாதிரி எத்தனை பேர் போயிருப்பாங்க, அண்ணனுடைய கம்பெனியில் எத்தனை பேர் வேலை பார்ப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு கணக்கு வச்சுருக்கீங்க. நான் கேட்கும்போது ஷாக்காங்க. 450 பேர் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாங்க அண்ணன். 4 ஸ்டாஃப் 8 ஸ்டாஃப்னா கண்ணாமூடியில் திரும்பி போயிடும். 450 ஸ்டாஃப்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முழுவதும் அவருடைய பிரான்ச் இருக்கு. அதை விட சிறப்பான அம்சம் என்னன்னா, இந்த கம்பெனி ஆரம்பிச்சது 2000. இது கூட ஒரு 24 வருஷமும் இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாதபடிக்கு சோலார் கேர் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப டிமாண்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா காற்றும் சோலாரும் தான். இந்த 2மே அண்ணன் வந்து பார்த்தா பிசினஸ்ல வச்சிருக்கனால அந்த கம்பெனி ரன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தா ஒரு 60 பேருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லாதபடிக்கு உலகம் முழுவதுமாக ஒரு 6 நாடுகளையும் அண்ணனுடைய பிரான்ச்சஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சைனா, பிரேசில், ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, USA. அண்ணன் இன்னைக்கு வரும்போது கூட ரொம்ப பிஸியாக காற்று கூட சுற்றி வந்தார். அவரோட வின்கேர் லிமிட் கட்டுறதுனால அண்ணனும் காற்று போலவே ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். உலக ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. 1990 வந்து ஆண்டவரை சொந்த ரசிகராக அண்ணன் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. அன்னிலேருந்து ஆண்டவரை கரம் பிடிச்சு வழிநடத்திட்டு வர்றாரு. இந்த நாளிலும் கூட வந்து பார்த்தா தொழில் மட்டும் மடாதிபதிக்கு பெரேக்கா மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, அண்ணனுடைய பின்புலம் சர்ச்சு காங்கிரிகேஷன் பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக். ஸோ அதில் இருந்து ஒரு பிற கடவுளுக்காக பெரிய பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து சர்ச்சையும் ஒரு எக்குமெனிக்கில் இணைச்சி அந்த சர்ச்சைக்கு தேவையான முன்னேற்றம் மற்ற காரியங்களையும் ஒரு தொண்டு பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. மேலும் அண்ணனுடைய சிறப்பான நிறைய தகவல் இருக்கும். இன்றைக்கு அண்ணன் மூலியமாக அண்ணனுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். தேங்க்யூ. இயேசுவில் பிரியமானவர்களும் உங்கள் அனைவரும் இந்த நாளிலே சந்தித்தது மகிழ்ச்சி. அருமையான வாய்ப்பு வழங்கின அருமையான சகோதரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குவதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு 25 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் இந்த பிஸ்னஸ் பீப்புள் மத்தியில் சந்திப்பதில் உரையாடுவதில் முதலாக கடந்த டிசம்பர் மாதம் அருமையான ஜேம்சன் புதுக்கோட்டையில் உள்ள அந்த கிறிஸ்மஸ் நிகழ்வில் முதலாக என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைத்தது. அதன் வழியாக தொடர்ந்து மீண்டும் உங்கள் மத்தியில் நிற்பதற்கு ஆண்டவர் சிறப்பான வாய்ப்பு அளிக்கிறார். நான் மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக பார்க்கும்போது எல்லாம் ஃபேமிலிஸ் வந்துருக்கீங்க. குறிப்பாக குழந்தைகளும் நிறைய பேர், பிள்ளைகளும் நிறைய பேர் இருக்கிறீங்க. நிறைய நேரங்கள் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னா, நம்முடைய தொழில் நம்முடைய வாழ்க்கையை பிள்ளைகள்கிட்ட கடத்துவதில் நம்ம நிறைய நேரங்களில் தவறி போயிடுறோம். எங்கள் ஃபாதரோட நானும் எங்கள் சர்ச்சில் பேசும்போது எங்கள் ஃபாதர் ஜேக்கப்னு ஃபாதர் தான். அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னென்னா, அண்ணா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, இதை வீட்டில் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இத்தனை சாட்சி சொல்கிறீங்க, இத்தனை விஷயத்தை சொல்கிறீங்க, வீட்டில் என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களான்னு கேட்டார். என்ன சொல்ல முடியும்? இல்லைன்னு சொல்ல முடியும். இந்த 2 விஷயம். ஒன்று, பிள்ளைகள் அந்த கதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. நம்மளும் சொல்லக்கூடிய மனசு இல்லை. நம்ம கஷ்டம் பிள்ளைகளுக்கு ஏன் தெரியணுங்கிற மனநிலையும் நமக்கு நிறைய நேரங்கள் இருக்குது. இன்றைக்கி கடந்த நாட்களில் கிறிஸ்துவ ஆடிட்டர் இயக்கம் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை ஜான் மோரிசன்கிற ஒரு அருமையான ஆடிட் நடத்தி வராங்க. நார்வலை சார்ந்தவர். அவங்களுடைய அந்த ஒரு சிந்தனையும்
எண்ணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து 140 கோடி மக்களில் அந்த சேட்டு கம்யூனிட்டி, மார்வாடி கம்யூனிட்டிங்கிறது ஒரு லிமிட்டட், ஏதோ 0.1 0.2% இருக்குமா இருக்குன்னு தெரில, ஒரு 10 லட்சம் பேர் கூட இருக்கும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அவங்க கம்யூனிட்டியில் தான் இருக்காங்க. டோட்டல் கம்யூனிட்டியில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் இருக்கு. அதனால என்ன ஆயிடுதுன்னா, இந்தியாவுக்கு எல்லா பணமும் அவன்கிட்ட தான் இருக்கு. சின்ன பிள்ளைகளை வேலைக்கு கொடுறதுல அவனை பக்கத்தில் உட்கார வச்சு 5000 கொடுத்து குஜராத்தில் அவனை அப்பவுமே பிஸ்னஸ் பண்ண சொல்ல 8ஆம் படிக்கிறோம் 10ஆம் படிக்கிறோம் பிஸ்னஸ் பண்ணுறான். காரணம் வந்து அந்த குடும்பத்தை வந்து அந்த வியாபார ரீதியாக யுக்தியோடு அவர்கள் வளர்க்கிறார்கள். அதை சார்ந்து இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப 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 மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை தன் கைக்குள் வைத்திருக்கிறது. அதனால பிள்ளைகளை நம்முடைய தொழிலில் வியாபாரத்தில் ஊக்குவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அது இந்த சாப்டர் உண்மையில் புதுக்கோட்டை சாப்டர் அதுக்கு முன்னோடியாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. ஆண்டவருடைய பேசணும்னு என்ன கேட்டாங்க, நாங்கள் என்ன பேசுறது தெரியல. கடந்த ஒரு வாரமாக பயங்கர பல்வேறு நெருக்கடிகள் பிரச்சனைகள் இப்படி இருந்தாலும் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுங்கிறதுனால நானும் சரி ஒரு ஏதாவது நம்முடைய மனதில் வாழ்க்கையில் சந்தித்த பல்வேறு காரியங்கள் உண்டு. அதனால ஒரு சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். காலையில் திருமறை எடுத்து வாசிக்கும் பொழுது சங்கீதம் திருப்பாடல் 34 ஒரு வார்த்தை வர சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி திருவள்ளுவரை சொல்கிறது. இந்த ஆண்டவரை சுவைத்து பார்ப்பது, ஆண்டவரை ருசித்து பார்ப்பது அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்து வச்சிருக்குன்னா, சர்ச்சை நடத்த பாஸ்டருக்கு இல்லை, தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் கிடைக்கும். அது என்னோட நம்பிக்கை. ஏன்னா வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை சவால்கள் வந்து வேற யாரும் சந்திக்க போவதில்லை. திருச்சபை தலைவர்களோ ஊழியர்களோ போதகர்களோ சந்திக்க போவதில்லை. காரணம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு இறை நம்பிக்கையோடு இறை வாழ்வோடு வாழ்கிறவர். நம்ம அப்படி இல்லை. ஊழியமும் செய்யணும், குடும்பத்தையும் பார்க்கணும், பிசினஸையும் பார்க்கணும், அதையும் தாண்டி நேர்மையாகவும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். பல நேரத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு, நேர்மையாக இருந்தால் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கூடாக ஒரு வார்த்தையை எழுப்பிட்டோம். ஜென்ராசிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் பலர் ஒரு சாட்சியத்தை பகிர்ந்து இருக்கிறவர்கள் நேர்மையாக இருக்கும் பொழுது என்னால் வெற்றி பெற்ற முடியும் என்கிற அந்த பல சாட்சியங்களை நான் கண்கூட கண்டிருக்கேன். பல நேரங்களில் நானுமே பல நேரங்களில் நின்றிருக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மிகுந்த ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் அந்த வார்த்தை வந்ததுனால சொல்ல விரும்புகிறேன். நானுமே என்னுடைய தொழிலில் நான் இந்த 24 வருடம் காற்றாலை பராமரிப்பு தொழிலில் நாங்கள் பணியாற்றி வருகிறேன். உடல்பட்டில் இருக்கிறோம். எங்களுடைய தொழிலுடைய மையம் என்னென்னா, இந்த காற்றாலை மிகப்பெரிய நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, அந்த உயரமான காற்றாலைகள், அந்த உயரம்னா கிட்டத்தட்ட ஒரு 300 அடி 400 அடி உயரம் இருக்கும். அங்கே இருக்கிற இயந்திரங்கள்லாம் மேலே தான் இருக்கும். அதை பராமரிக்கக்கூடிய பணியை நாங்கள் செய்து வருகிறோம். அப்படி பராமரிக்கிற பணிகள் வந்து இந்த உடம்பட்ட பகுதியில் காற்றாலை இருக்குது. மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில், குஜராத்தில் பல இடங்களில் அந்த காற்றாலை இருக்கிறது. எங்களுடைய குழுவாக நாங்கள் இணைந்து ஒரு இடத்துல போய் எங்கள் சகோதரர் பணி செய்வார்கள். அதில் சிறப்பான விஷயமா இந்த காற்றாலைகளை பராமரிப்பதற்கு என்ன வேணும்னா பெரிய கிரெயின் வேணும். நீங்கள் இண்டஸ்ட்ரியில் அல்லது ரோடில் போகும்போது பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய இந்த பழுதுக்கு கிரெயின் சொல்லுவாங்க. அந்த கிரெயினை வச்சு தான் அந்த காற்றாலைகளை பராமரிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய வெயிட், 10 டன் 20 டன் 100 80 டன் எல்லாம் இருக்குது வெயிட். ஒவ்வொரு கியர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது அந்த மோட்டார் ஜெனரேட்டர்னு சொல்லுவோம், அல்லது அந்த பெரிய இறக்கைகள், இதெல்லாம் அடிக்கடி ஃபெயிலியர் ஆகும். அதை கலத்தி மாற்றுவதற்கு மிகப்பெரிய இயந்திரங்கள்லாம் தேவை. அந்த மிகப்பெரிய இயந்திரங்களை வச்சு தான் செய்ய முடியும். ஸோ அதனால் நான் அந்த காற்றாலையில் பணியாற்றும் பொழுது எனக்கு கிடைத்த ஆண்டவருடைய ஒரு தரிசனத்தில், நான் ஆண்டவரோடு இணைந்த அந்த ஒரு அனுபவத்தில் ஒரே ஒரு டெக்னாலஜி கண்டுபிடித்தேன். கிரெயின் இல்லாமல் காற்றாலையில் உள்ள பொருட்களை, அந்த இயந்திரங்களை கலற்றி மாற்றுவதற்கான ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சோம் 2000. 96 நான் ஒரு NEPC ஒரு நிறுவனத்தில் பணியாற்றும் பொழுது அந்த யுக்தியை கண்டுபிடிச்சேன், அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சேன். அப்போ அங்கிருந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகள், அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதை செயல்படுத்துறதுல தடையாயிடுச்சு. எனக்கு ஆரம்பத்திலேருந்தே 90 நான் பாலிடெக்னிக் படித்த பிறகு ஒரு இறை அனுபவம் கிடைத்தது. எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையில் ஊரில் இருந்த சாயல்படுத்த கத்தோலிக்க சிறிய ஜெபக்குழு ஆரம்பித்தோம். அந்த ஜெபக்குழுத்தினுடைய அந்த இறை அனுபவம்
என்னை தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்வில் என்ன பண்ணணும்னா, நான் எல்லா காரியத்தையும் செய்வதற்குண்டாக ஒரு பிரார்த்தனையோடு ஒரு ஜெபத்தோடு தான் ஆரம்பிக்கிற வழக்கம். எந்த காரியத்தை செய்தாலும் அல்லது எந்த விஷயத்தை செய்ய முயற்சி எடுத்தாலும் ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிக்கிற வழக்கம். ஒரு காற்றாலையில் ஒரு பழுது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட அது ஒரு 100 அடி அல்லது 150 அடி லேடரில் ஏறணும். நான் ஏறதுக்கு முன்பாக நான் டவரில் இறங்கி அந்த காற்றாலை டவர்னு சொல்லுவோம், அதில் நின்று நான் ஜெபித்து விட்டு ஆண்டவரே நான் மேலே போகிறேன், ஆனால் நீர் என்னை வழிநடத்த முடியும், நீர் என்னை கற்றுக் கொடுக்க முடியுங்கிற அந்த ஒரு அனுபவத்தோடு போவோம். அப்படி தான் பல விஷயங்கள் எடுத்தோம். அதன் வழியாக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சோம். அதை அப்போ நான் இருந்த நிறுவனத்தில் பயன்படுத்த முடியல. அப்பொழுது அந்த நிறுவனத்தினுடைய ஜிஎம் வரான்னு சொன்னார், கூப்பிட்டு என்னுடைய நீ இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணிடு, எடுத்து கட் பண்ணி தூரம் போட்டுரு, ஆனால் இது உனக்கு ஒரு நாள் பயன்படுன்னு சொன்னார். நாங்கள் கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் வந்து அதை ஸ்கிராப் பண்ணி கட் பண்ணி தூரம் போட்டுட்டு மீண்டும் ஒரு 3 அல்லது 4 வருடம் காத்திருந்தேன். நான் ஒரு நிறுவனத்தில் மாற்றலாகி வந்த பிறகு இந்த டெக்னாலஜியை முதலாக இந்தியாவில் ட்ரையல் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. 2000 ஆண்டவர் மிக சிறப்பாக வெற்றிகரமாக அதை செயல்படுத்த கிருபை கொடுத்தார். அதன் வழியாக மின்காரங்கிற நிறுவனம் தோன்றியது. 4 பேரோடு ஆரம்பித்தோம். அப்பொழுது ஆண்டவர் அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்வதுங்கிற ஒரு கேள்வி. அப்பொழுது 5000 சம்பளம், வேலை செய்யும்போது 500 சம்பளம். அந்த வேலை செய்யும்போது அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க முன்பாக உள்ள காலகட்டத்தில் 5000 சம்பளம். எங்கள் அப்பாட்ட அம்மாட்டே போய் கேட்டேன். எங்கள் அப்பா ஒரு டீச்சரு, எங்கள் அம்மா ஒரு நர்ஸாக கவர்மெண்ட்டுடைய பிஹெச்எல் நர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரே ஒரு ஆப்ஷன், ஏடா ஒரு 5000 ஒழுக்கமாக சம்பளம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, அது போதாதா, எதுக்கு நமக்கு ஆசை, இன்னும் ஏதாவது ஒரு கம்பெனியில் கொஞ்சம் பெரிய வேலையை பாரு, நீ இதை விட்டுட்டு தொழில் செய்யலாம் அது செய்யணும், ஏண்டெல்லாம் பணம்லாம் ஒன்றும் கிடையாது, பணத்தெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போ நீ கேட்கறதுக்கு ஏதாவது பணம் கேட்டீங்கன்னா கூட கொடுக்குறது கேட்ட ஒன்றுமே இல்லை, அதனால நீ வந்து ஒரு வேலையை செய்ய தேவையில்லாமல் கம்பெனி ஆரம்பிக்காங்க. எங்கள் அப்பாட்ட எந்த அனுமதி பெறாமல் நானே ஒரு கம்பெனி வேலையெல்லாம் ரிசைன் பண்ணி சொல்லாமலே ரிசைன் பண்ணிட்டு இந்த வேலையை ஆரம்பித்தோம். 4 பேரோடு ஆரம்பித்தோம். அன்றைக்கு ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். ஏசாயா 41:13 நினைக்கிறேன். அதில் ஒரு வார்த்தையை சொல்கிறவார், உன் தேவனாய் கர்த்தர் ஒரு வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ எங்க அந்த வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கிற வார்த்தை இப்போ வருதுன்னா, நான் உங்களுக்கு முன்பாக நின்று நான் திரும்பி பார்க்கிறேன். 2000 ஆண்டவர் சொல்கிறார் அந்த வார்த்தையை. இந்த வார்த்தையை மையமாக வைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் எங்கள் நிறுவனத்திலையும் சரி, எங்களுடைய ஒவ்வொரு அணிகளும் ஜெபத்தில் இந்த வார்த்தையை மையமாக வைத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு 450 சகோதரர்களோடு இன்றைக்கு இந்தியாவினுடைய எல்லா காற்றாலை இருக்கக்கூடிய இடங்களில் எங்களுடைய பணித்தளங்கள் இருக்கிறது, எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. அதையும் தாண்டி அமெரிக்க தேசத்தில், பிரேசிலில், தாய்லாந்தில், ஆஸ்திரேலியாவில், இன்னும் சீனாவில், இன்னும் ஸ்ரீலங்காவில், இன்னும் பல இடங்களில் நாங்கள் இன்றைக்கு பணி செய்கிற அளவுக்கு ஆண்டவர் எங்களை உயர்த்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த நாம் ஒருவர் தான் நம்ம ருசிக்க முடியும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்திருப்பார். இன்னைக்கு ஆண்டவரை சார்ந்து அவரோடு அவரை நம்பி நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் அது வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, கஷ்டம் இருக்குமா, நஷ்டம் இருக்குமா, எல்லாமே இருக்கும். கஷ்டம் இல்லாமல் போகாது, நஷ்டம் இல்லாமல் போகிறதில்லை, பிரச்சனை வராமல் போகிறதில்லை. ஆனால் இதுல என்ன ஒரு நம்பிக்கை என்று சொன்னால், ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் போது அதற்கு பின்பாக ஒரு பகுதி வருகிறது. அவர் தம் தூதர்களை அனுப்பி, அவர் ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் அவர்கள் பயந்தவருக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லுவார். ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பு நம்மோடு இருக்கிறது என்பதுதான் நிச்சயமான ஒன்று. அதை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என் வாழ்வில் இந்த 23 வருடங்களும் உன் வலதையை பிடித்து நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். நிறைய நேரங்களில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஆண்டவரே நீங்க உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு தடவை கேட்குறோம், சார் இப்படி நான் வந்து ஒரு பிரச்சனை, சரி தம்பி நீ போயிட்டு நான் பார்த்துக்கிறேன், ஃபோன் பண்ணு பார்த்துக்கிறேன், இல்லை நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன், இல்லை நான் உங்க கூட வரேன், இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் ஒரு விசேஷமாக ஒரு காரியத்தை நம்மத்திலே ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ பயப்படாத, உன் வலது கையை நான் பிடிச்சுக்கிறேன், அது இல்லை இப்போ வலது கையை பிடித்து நீ பயப்படாதே நான் உனக்கு. அப்போ நான் என்னுடைய ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் என் கம்பெனியெல்லாம் 2 தடவை 3 தடவை 3 கண்டெல்லாம் வந்துச்சு. நான் அப்போதான் நான் நினச்சிக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், என்ன விஷயம் நினச்சிக்கிட்டேன்னா, ஆண்டவர் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது நீ பயப்படாதடா. நிறைய கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. என்ன சொல்லுவோம், நீ ஆசீர்வாதம் இருப்பாய், நீ பருகி இருப்பாய்,
நீ வந்து இப்பொழுது காட்டிலும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பலிக்கு பெருக செய்வேன். இப்படி ஆசீர்வாதமான வார்த்தைகள் நிறைய இருக்குல்ல. ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன கேட்போம்? ஒருத்தரை போய் கேட்போம், ஐயா நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், சரி நீங்க நல்லா இருப்பா, ஆசீர்வாதமா இருப்பா, செழிப்பா இருப்பா, நீ இன்னும் வளருவா, அப்படி சொன்னா பிரச்சனை இல்லை. கம்பெனி ஆரம்பிக்கும் போது சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேங்கிற வார்த்தை. அப்போ எப்பெல்லாம் நெருக்கடி வருதோ நான் அப்பெல்லாம் என்ன மனசு தெரிஞ்சிடும், ஆண்டவரே நீங்க அன்னைக்கு ஆசீர்வதிக்கும் போது, இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் கொண்டு வந்து கேட்கும் போது நான் ஆசீர்வதிப்புன்னு சொல்லலையே, என் வலது கையை பிடித்து நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னீங்களே. அப்போ இது இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான நெருக்கடியான போராட்டமான காலகட்டத்துக்குள்ள நான் நடக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா, என் கையை நீங்க பிடிச்சிருக்கன்னு சொல்றீங்க. இந்த ஒரு இறை அனுபவம் நம்ம வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் நம்மளால மேற்கொள்ள முடியும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி. நான் என் கம்பெனிக்கு முதலீடு போட்டது என்னோட 5000 சம்பளம். இன்றைக்கு இந்த வருஷம் கடைசியா நாங்க விற்று முதல் கொள்முதலாக, அதாவது டேர்ன் ஓவர்னு சொல்லுவோம், பிசினஸ் பீப்புளா இருக்கவங்க நல்லா தெரியும், டேர்ன் ஓவர் ஏறக்குறைய 102 கோடி ரூபாய் நாங்கள் இந்த வருஷத்துல, கடந்த வருஷத்துல 102 கோடி ரூபாய் நாங்கள் டேர்ன் ஓவராக எடுத்திருக்கிறோம். இது எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எடுத்த ஒரு மிகப்பெரிய முயற்சியினுடைய வெளிப்பாடாக அமைகிறது. காரணம் ஆண்டவர் ஒரு 5000 முதலீட இன்றைக்கு ஒரு 100 கோடி ரூபாய் முதலீடு அதாவது டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திருக்கார் என்று சொன்னால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் சுவைத்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வரும். இந்த நேர்மையா பிசினஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கதான் செய்யும். எங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு நிறுவனத்தின் அதிகாரி, அவர் ஒரு பயங்கரமான ஒரு அக்ரிமெண்ட் எங்களுக்குள்ள, அவருடைய அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சனால அவருக்கு நாங்கள் அந்த குறிப்பிட்டதோ ஒரு தொகையை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதுல இருந்து எங்களால் வெளியே வர முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால ஒரு முதல் தொகையை எடுத்துட்டு வர வேண்டிய கட்டாயம்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப கராரா இருக்காரு, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. அந்த பணத்தை எடுத்துட்டு அவர் வீட்டு வாசலுக்கு போயிட்டு எனக்கு அந்த வாசல் படி ஏறதுனால நானும் என்னோட பிஸ்னஸ் மேனேஜர் ஆண்டர்சன் இருக்காரு, 2 பேரும் ஆண்டர்சன் ஒரு சின்ன ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோம் பண்ணோம். ஆண்டவரே இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான காரியம் எங்களுக்கு தெரியுது, ஆனால் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, இதை செய்யக்கூடாது நாங்கள் விரும்புகிறோம், இதனால எங்கள் நிறுவனம் வளர்ச்சி இல்லை, மாறாக உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுடைய வாழ்வுக்கு நிறைவாகணும், இது எங்களுக்கு சாபனை நல்லா தருது, இதுல இருந்து என்னை விடுவிக்கணும், இது எங்கள் வாழ்வின் கடைசியா இருக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இதுவே முதல் கடைசியா இருக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அந்த படிக்கட்டில் ஏறி அவருடைய வீட்டுக்கு போனோம். வீட்டில் போனோன்னு அந்த மேனேஜர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை ஜென்மன் சொன்னார், ஆண்டனி இனிமேல் எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய உழைப்பு உழைப்பை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, இதில் நான் பங்கு போடுறதுக்கோ நான் உரிமை கொண்டாடுறதுக்கோ வரல அப்படின்னு சொன்னார். அவர் காலைல வழக்கமாக வீட்டில் விருந்து கொடுக்கும், காலையில் டிஃபன் சாப்பிடணும். அன்றைக்கி டிஃபன் சாப்பிடும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்படி ஒரு அவ்வளவு கதாரா அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்த மனிதன் படிக்கட்டு ஜெபம் பண்ணிட்டு படிக்கட்டு மேலே ஏறதுக்குள்ள இவ்வளோ பெரிய மாற்றமா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்துச்சு. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம வழி நடத்துகிறவர். வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழல்களையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு இது ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனாலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஒரு முறை இந்த கடவுளுடைய பராமரிப்பு, அதாவது நான் வாசித்த இந்த இறை வார்த்தைப்படி கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்ற வார்த்தை அதுக்கு முன்பாக இருக்கு. நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அல்லது ஒரு பெரிய தொழில் நடக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கக்கூடும். ஒரு முறை கர்நாடகாவில் எங்களுடைய பணித்தளம் இருக்கிறது. அந்த கர்நாடகாவுடைய பணித்தளத்திற்கு ஒரு நாள் அதிகாலையில் நானும் அங்கே போய் சேர்ந்தேன். ஒரு திடீர்னு அன்னைக்கு ஒரு உந்துதல், முதல் நாள் இரவு அந்த பணித்தளத்தை பார்வையிட வேண்டும் என்று சொல்லி அந்த சைட்டுக்கு நான் கிளம்பி போனேன். எங்கள் கூட கேட்டாங்க, என்ன சார் திடீர்னு போறீங்களா? நான் போயிட்டு வரணும் தோணுது, தெரில, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி நானும் கிளம்பி போயிட்டேன். காலையில் அங்கே போய் தங்கியதை எங்கே இருக்க சைட் மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், தம்பி நான் வந்திருக்கேன்னு சொன்னால் நான் வழக்கமாக தங்கியிருக்கிற அந்த ஹோட்டலுக்கு காலைல வந்தாப்புல வந்துட்டு ஒரு விஷயத்தை சொன்னார். வந்து கதவை திறந்தோன்னா காலைல ஒரு 5-6 மணிக்கு போல ஒரு விஷயத்துக்கு சொன்னார், சார் நம்மளோடு பணியாற்றுகிற நம்ம சைட்டில் பணியாற்றுகிற ஒரு சகோதரன் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னார்.
அவனா எங்கே போய் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் அந்த பகுதியில் அப்போ ஒரு 120 பேருக்கு மேலே அங்கே கர்நாடகா பணித்தளத்தில் எங்களுக்கு பணியாற்றி கொண்டு இருந்தாங்க. ஒரு பெரிய பணித்தளம், பல மலைகள் மேலே அந்த காற்றாலைகள் இருக்கும். அப்போ எந்த சைட்டுப்பான்னு கேட்டேன். எந்த இடத்துல என்ன ஆச்சு, பாம்பு கடிச்சா என்ன பிரச்சனை கேட்டேன். இல்லை சார், டவருக்குள்ள படுத்துருக்கப்பல தூங்குற மாதிரி தான் இருக்கார், ஆனால் உயிர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. யார் இருந்தார் பக்கத்தில் செக்யூரிட்டி படுத்துருக்கு, அவன் எழுந்திரிச்சுன்னா இவன் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போய் பார்க்கலான்னு சொல்லி காலையில் 7 மணிக்கு கிளம்பி போய் பார்த்தோம். தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆளை எழுப்புனா எழுப்ப முடியல, சிக்கலான ஒரு சூழல். சரி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் அந்த வேலை வாய்ப்பு எடுத்து நிறுவனத்துக்கு கம்ப்ளைண்ட் சொன்னோம். அவங்களும் வந்து பார்த்தாங்க. அவங்களுடைய போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்கொயரி அதெல்லாம் வந்துச்சு. எல்லாம் அவங்கள கொண்டு போய் அந்த பாடி போஸ்ட்மார்ட்டத்துலாம் போயாச்சு. அப்பொழுது நானும் எங்கள் சகோதரர்லாம் இருக்கிறோம். ஒரு 2 பேரும் வந்து கர்நாடகாரங்க 2 பேர் வந்து கேட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மாதிரி அந்த பையன் இறந்துட்டான். சரி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இன்னும் போஸ்ட்மார்ட் பண்ண போகிறோம், பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு அடக்கம் போகிறோம். இல்லை அந்த பையனுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறான்னு சொல்லி கேட்டார். இல்லை அதை பற்றி பேசலை, இனிமேல் தான் அவங்க ஃபேமிலிக்கு பண்ணுறோம், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ 2 பேர் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் 4 பேர் ஆச்சு, 6 பேர் ஆச்சு, ஒரு 50 பேர் ஆச்சு, 100 பேர் ஆச்சு. திடீர்னு எங்கேருந்து இல்லாமல் ஒரு வீடியோ கேமரா லோக்கல் டிவியெல்லாம் வீடியோ வந்துருச்சு, எடுக்க ஆரம்பித்தாங்க. என்னை சுற்றிலும் ஒரு 50-60 பேர் இருந்ததில் 100 பேர் ஆயிடுச்சு. நான் எங்களோட எங்களுடைய கர்நாடக பணித்தர சகோதரர் எல்லாம் கூட இருந்தால் கொஞ்சம் திரும்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எல்லாரும் திரும்பி பார்த்தா நான் மட்டுமே தனியாக நின்றுட்டு இருக்கேன். யாருமே ஆளாக்காரங்க. இப்போ ஃபோன் அடித்தேன், சார் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் சார், வந்தாங்க. ஒருத்தரும் பக்கத்தில் வர்றதுக்கு யாருமே தயாராக இல்லை. நான் ஒருத்தரும் நின்றுருக்கேன். எனக்கு கன்னடமும் பெரிய அளவில் தெரியாது. அப்போது ஓரளவு வார்த்தைகளை நான் கன்னடத்தில் பேசுகிறேன், ஓரளவு ஹிந்தியில் பேசுகிறேன். அவ்வளோ ஒன்றும் புரிஞ்சுக்கல. கூட்டம் கூடி ஒரு 250 பேரை, 300 பேரை, 500 பேரை ஆயிடுச்சு. மிகப்பெரிய கூட்டமாகிடுச்சு. அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கிற ஒரு நிர்பந்தமான சூழல். இந்த சூழலில் என்ன செய்வது, உதவிக்கு யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு அங்கே அறிமுகம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு புது சூழல், இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வாழ்க்கையில் நானும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இன்சிடென்ட் நடந்திருக்கு, ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணி, இது புது இடம், புது பணித்தளம், புது தளம், புது ஏரியா, பாஷ தெரியாத மக்கள் ரொம்ப முரட்டாட்டமாக செயல்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் காவேரி பிரச்சனை, மாண்டியாவில் காவேரி பிரச்சனை மிகப்பெரிய ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு. ராஜ்குமார், நடிகர் ராஜ்குமார் வந்து இறந்த காலகட்டம். அது ரொம்ப பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான சூழல், பயங்கரமான சிக்கலான சூழல். அப்போ வீடியோ எடுத்து லைவில், லோக்கல் வீடியோட லைவ்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. பிறகு இல்லை நீங்கள் வச்சு பேசுறது சரிப்பட மாட்டா, நீ கலெக்டர் ஆஃபீஸ் போ அப்படின்னு சொல்லி ஒரு 300-400 பேர் என்னை வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு இழுத்து கொண்டு போகிறாங்க. ஒரு அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் ஒரு 2-3 கிலோமீட்டரு தொடர்ச்சியாக என்னை ரோட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் அப்போ செல்ஃபோனில் அங்கங்கே ட்ரை பண்ணுறேன். செல்ஃபோனையும் பிடிக்கி கையில் வச்சுக்கிட்டாங்க. நீ எங்கேயும் பேசக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி 2 பேர் 2 பக்கம் பிடிச்சிக்கிட்டான். தரன்னு கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறான். இப்போ கலெக்டர் வந்து ஆஃபீஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அப்போ வந்து சப் கலெக்டரை மீட் பண்ணணும்னு ப்ரொசீஜர். கலெக்டரை பார்க்கணும்னா சப் கலெக்டரை போய் பார்த்த உடனே இவங்க போய் பேசிட்டு இருந்தால் அப்புறம் என்ன உள்ள கூட்டு போனோன்னே அவர் கேட்டார், என்ன தமிழ்நாட்டில் வந்து எங்கள் ஆட்களை கொள்றதுக்கு வந்தியா, நான் உன்னை விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா சப் கலெக்டர். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியும் பயமும் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது, ஒரு சப் கலெக்டர் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு சிக்கலான சூழல். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியாது. ஆனாலும் திரும்ப கலெக்டர் ஆஃபீஸுக்கு மாடிக்கு ஏற்றிட்டு போகிறாங்க. மாடியில் நின்றுட்டு இருக்கோம், ஒரு வராண்டாவில் நின்றுட்டு இருக்கோம், ஒரு சின்ன வராண்டா. அந்த வராண்டாவில் பயங்கர கூட்டம் நெருக்கடி நின்றுட்டுருக்கேன். நான் அப்போ அந்த பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் ஃபோன் கொடுங்க, நீங்கள் பணம் சப்போஸ் கலெக்டர் கொடுக்க சொன்னாருன்னா பணம் ரெடி பண்ணணும்ல, ஒன்றுமே ரெடி பண்ணாமல் நீங்கள் கொண்டு நிப்பாட்டி கலெக்டர் ஏதாவது கேட்டால் என்ன பண்ணுறது, ஃபோன் கொடுங்க, பணத்தை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி எங்களுடைய அப்போ கோயம்புத்தூரில் நாங்கள் வந்து புதுசில் கோயம்புத்தூரில் ஒரு லார்ஜ் சொல்லி ஜிஎஸ்எல் நியூஸ் மினிஸ்டர், கேத்தலிக் மினிஸ்டர் இருந்துச்சு. அவங்களோட ஒரு நல்ல தொடர்பில் அவங்களோட நாங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு உடனே அந்த நேரத்தில் அவருக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு ஞாபகம் வந்துச்சு. உடனே அவருக்கு அடித்து ஏன்னா இதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை. ஒன்றாவது சொன்னார், பிரதர் சரியான நேரத்தில் கூப்பிடுறீங்க, நாங்கள் எல்லோரும் பிரதர்ஸாக உட்காந்து அடுத்தாப்புல ஒரு உபவாசம் ஜெபம், அதுக்காக ஒரு ஆயத்த பிறகு உட்காந்துட்டு இருக்கோம், உங்களுக்காக நாங்கள் இப்போ ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் சொல்லி முடிக்கலை,
அவர் பாதி பேச்சு கேட்குறவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்க திரும்பியும் செல்ஃபோனை கொடுக்குறான். அவன் சொல்கிறான், இவன் வந்து பணத்துக்கு ஃபோன் பண்ணலை, வேற எங்கேயும் ஃபோன் பண்ணுறான், அவன் பணத்தை பற்றி பேசலை, வேற ஏதோ பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஃபோனை டக்குன்னு பிடிக்கிட்டான். பிடிக்கிற உடனே அதுக்கு பிறகு அது மேற்கொண்டு என்ன செய்கிறதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல. அப்போ அந்த ஒரு சின்ன ஜபத்தோடு கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே நான் நுழையிறேன், கலெக்டர் ரூம்குள்ளே நுழையிறேன். கலெக்டர் ரூம்குள்ளே போன உடனே எல்லாரும் வெளியே நிற்க சொல்லிட்டு 3 பேர் ஒருத்தர் வர சொன்னார். நானும் உட்காந்துருந்தேன், உட்கார சொன்னார். மீதி அவங்களோட வந்த ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. அப்போ என்னை கேட்ட கேள்வி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் இது மாதிரிச்சு. அவர் கேட்டார், இந்த நபருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்றார். ஆமாம், நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். வேறு என்ன பண்ணியிருக்கீங்க? அவர் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இருக்குது, அவருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். சரி, சேலரி எல்லாம் கொடுத்துருக்கோம், எல்லாம் கொடுத்துருக்கோம். சரி, அப்போ அவங்கள பார்த்து கேட்டார், என்ன பண்ணணும்னாரு. சரி, இவர் வந்து அவரை கொண்டுட்டு அவர் ஊருக்கு போகிறாரு, அவர் எங்களுக்கு பணம் வேணும், எத்தனை லட்சம் ரூபா வேணும்னாரு. அவர் அந்த அங்கே இருக்க கூட்டத்தை பார்த்து சொன்னார், அவங்கள பார்த்து சொன்னார், இவர் வந்து நம்முடைய ஜனத்துக்கு வாழ்வளிக்க வந்திருக்கிறார், இவர் நம்முடைய மக்களுக்கு வாழ்வை கொடுக்க வந்திருக்கிறார். இவர் மேலே ஏதாவது நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் அவங்கள தூக்கி எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவேன். இவர் என்ன செய்வார் அதான் செய்யணும். இல்லை சார், அடக்கத்துக்கு 2000 ரூபா தாரன்னு சொன்னார் அப்படின்னு. அவர் கேட்டார், ராஜ்குமார் செத்து போனது ராஜ்குமாரா 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன அடக்கத்துக்கு வேணுமோ அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னாரு. நான் ஒரு 3000 ரூபா கொடுக்குன்னு சொன்னால் அது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தலாம், அடக்க செலவுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தலாம்னு சொன்னேன். சரி, நீங்கள் 3000 ரூபா கொடுங்க, பணம் இருக்கான்னு கேட்டேன். இல்லை, அரேஞ்ச் பண்ணுறான்னு. சரி, நீங்கள் பண்ணுங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னாரு. அவர் கூப்பிட்டவங்க பார்த்தா, இவரை வந்து அவர் தமிழ்நாடு போகிற வரைக்கும் எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, அவர் தொடர்ந்து வேலை செய்யணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் நான் அந்த இடத்துல பார்க்கக்கூடாதுன்னு. நான் அதை முடிச்சுட்டு அந்த கதவை திறந்து வெளியே வரும் பொழுது ஒரு 500-600 பேரோடு நடந்து சென்ற நான் வந்து கடைசியில் ஒரு ஆட்டோ பிடிச்சி தனி ஆளாக திரும்பியும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு திரும்பி போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. எல்லா பிரச்சனையும் அந்த இடத்துல தீர்ந்து விட்டது. அந்த சூழல் வந்து ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் இருந்த ஒரு மிக கொடூரமான மிக சிக்கலான ஒரு வாழ்க்கையின் ஒரு வாழ்க்கையில் முடிவோ அப்படிங்கிற ஒரு சவாலான சூழல் கூட ஆண்டவர் அந்த ஒரு நொடி பொழுதுல அவரை நோக்கி பார்க்கும் பொழுது சில எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட்டார். நான் நம்புறேன், எப்படி அந்த இடத்துல இருந்து கலெக்டர் சப் கலெக்டர் வந்து எங்க மக்களை நீ கொள்ள வந்தியான்னு கேட்ட அதே சப் கலெக்டர் அவங்களுடைய கலெக்டர் டாப்லோட கலெக்டர் சொல்றாரு, அவரோட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் பவரில் இருக்கிறவர். அவர் வந்து கலெக்டர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இவங்க நம்ம ஜனத்திற்கு நம்முடைய மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கும், வாழ்க்கையை கொடுக்க வந்தவர்கள். பிரியமானவர்கள், ஆண்டவரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது அவர் தம் தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு இறை ஒரு அனுபவம் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது தெரியுது, ரைட், ஆண்டவர் என்னோட இருக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்லவர்ப்பா. சரி, ஒரு 25 வருஷம் கழிச்சு நம்ம திரும்பி பார்த்தோம்னா பல சம்பவங்கள் பல சூழ்நிலைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு என்ன செய்யறது, ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுக்கறதா தான் காணப்படுது. பல ஃபினான்ஷியல் நெருக்கடிகளை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம கிறிஸ்துவ மக்களுக்கு தெரியல. என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் வந்து என்ன பிரச்சனை, நான் வந்து எல்லாரையும் ரொம்ப ரொம்ப நம்புவேன். ரொம்பவும் நம்புவேன். சரிண்ணா, யார்கிட்டையுமே வந்து எழுதி வாங்குறது இல்லை. பத்திரம் வாங்க, இடம் பிடிப்போம், எழுதி வாங்க மாட்டோம், அட்வான்ஸ் கொடுத்துருவோம். திரும்ப வந்து 10 நாள் கழிச்சு போய் ஆனால் எழுதி தெரியுங்களாமா அவன் குறுக்க திரும்புவான். பட் இருந்தாலும் பல திரும்பி அதை தப்பாக தான் செய்யறேன், ஏன்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப என்ன செய்யறது, ரொம்ப நம்ம கிறிஸ்துவர்கள் ஒரு மலையாளத்துக்காக செய்கிறோமா அல்லது என்ன சூழ்நிலையில் பல நேரங்களில் மற்றவங்களை காட்டிலும் நான் நினைச்சிடறோம் ரொம்ப எளிமையாக இருக்கும். மற்றவங்க நம்ம நினைக்காங்க இவர் கிறிஸ்தவர்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்கிற நம்முடைய வீக்னஸை நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்க தான் செய்யும். சரியா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாட்டின அனுபவங்கள் நிறையா இருக்குது. இன்னைக்கு பிஸ்னஸ் செய்யும்போது ஆண்டவருடைய அந்த வழிநடத்தலையும் பராமரிப்பையும் நம்ம வந்து எதிர்பார்க்க. எனக்கு நிறைய பேர் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, பைபிள் இருந்து ஒரு வசனம் என்ன வசனம்னா, பாம்பை போல் வினாவுள்ளவர்களாகவும் புறாவை போல் கவனத்தவர்களாக இருங்கன்னு சொல்லுவார். சரிங்களா? அந்த வினாவை உள்ளவர்களாக இருக்குங்கிறதே நமக்கு ஒரு பெரிய சவாலும் ஒரு சேலஞ்ச் தான். நானும் பெங்களூரில் ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணோம். நாங்கள் இந்த சோலார் பிஸ்னஸில் இந்த சோலார் இன்வெர்டர் யூபிஎஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு 7-8 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மின்தடை
கரண்ட் கட்டிருச்சாங்க லாஸ்ட் டிஎம்கே பீரியடில் ஃபஸ்ட்டு பீரியடில். ஸோ அந்த இதில் வந்து நிறைய சோலார் நீட் இருந்துச்சு, பேட்டரி, யூபிஎஸ், இன்வெர்டர் அந்த மாதிரி நீட் இருந்துச்சு. அப்போ பெங்களூர் ஒரு கம்பெனியோடு இணைந்து அவங்களோட தொழில் அவங்ககிட்ட டெக்னாலஜி தான் இருந்துச்சு. எங்கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, மேன் பவர். தமிழ்நாடு ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு மேன் பவர் இருந்துச்சு. நான் அவங்களோட இணைந்து வேலை செய்தோம். விறுவிறுன்னு ஒரு 15-20 கோடி அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணோம். ஒரு குறுகிய காலகட்டத்தில் 1.5 வருஷத்தில் ஒரு 15-20 கோடியில் பிஸ்னஸ் பண்ணோம். மிகப்பெரிய வளர்ச்சி. ஸோ ஒரு வளர்ச்சியோட ஒரு எண்டில் ஒரு சின்ன ஒரு குழப்பம். அந்த பிஸ்னஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு அப்வர்டு போன பிஸ்னஸ் ஒரு ஸ்டேஜில் சேச்சுரேட் ஆகி அப்படியே டவுன் ஆகும். இந்த பிஸ்னஸில் எல்லா பிஸ்னஸும் கூட பிரச்சனை. ஒரு பிஸ்னஸ் வேகமாக வளரும், ஒரு நிறைவடையும், அதுக்கு பிறகு சேச்சுரேட்டட், அது ஒரு அப்படியே ஒரு தன்மையோட போகும். அதுக்கு பிறகு கீழே டவுன் ஆகும். அதை டவுன் ஆகாமல் நிறுவனத்தை கொண்டு போகிறதான் நமக்கு மிகப்பெரிய சவால். எல்லா பிஸ்னஸ் இருக்கக்கூடிய சேலஞ்ச் தான். சொல்லுவாங்க நல்ல ஆட்டம் பண்ணாயா, இப்போ எங்கே காணாமல் பண்ணான்னு தெரியலன்னு தான் நம்ம மக்களை சொல்லுவாங்க. அது ஒரு உயர்வடைகிற காலம். அப்படி ஒரு காலகட்டம் எங்களுக்கு. அதை சஸ்டைன் பண்ணுறதுல அந்த அந்த இடத்துல நிறுத்தி வைக்கிறதுல உள்ள பிரச்சனைகள். அப்போ அந்த கம்பெனி எம்டி வந்து வேக வளர்ச்சி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அது ஸ்லோகம் பண்ணோன்னா என்ன நினச்சிட்டாரு, நாங்கள் ஏதோ இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் வேறு இடத்துல டைவெர்ட் பண்ணி வேறு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துட்டார். ஏன்னா கூட இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் அவருக்கு சில தவறான தகவல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா, சரி இப்போ இவங்க வந்து ஆக்சுவலி ஏதோ ரொம்ப பிஸ்னஸை மாற்றி வேறு எங்கேயோ பிஸ்னஸ் பண்ணுறது கொடுத்ததுங்கிற பிரச்சனை. நாங்கள் அந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணுற காலகட்டத்தில் ஒரு 4 கோடி ரூபா செக்கு கொடுத்து வச்சுருந்தோம். 4 கோடி ரூபா செக்கு இருந்துச்சு. ஒரு நாள் கணக்கு பார்க்க வேண்டிய சூழல். அங்கே நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்துருச்சு, ஏறக்குறைய நீங்கள் 2.25 கோடி ரூபா செட்டில் பண்ணணும், அதனால் நீங்கள் செட்டில் பண்ணுறதுக்கு உடனே வாங்க, வந்து செட்டில் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்க்கலான்னு சொன்னாங்க. எவ்வளோன்னு சொல்லி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் ஏறக்குறைய 2.25 கோடி ரூபா, நீங்கள் 2.25 கோடி வந்து 3 கோடி ரூபா செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற பதில் வந்துச்சு. அவங்க டீட்டெயில் அனுப்பியிருந்தாங்க. அக்கௌண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஏறக்குறைய 2.25 கோடி ரூபா அவங்க அனுப்பியிருந்தாங்க. எங்களுடைய ஃபினான்ஸ் டீமில் உட்காந்து பேசுகிறோம். சார் அவ்வளோ இருக்காது, பட் கொடுக்க வேண்டியிருக்கோம், ஆனால் எவ்வளோ இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்னென்னு பண்ணுறதுன்னு தெரியல. காலையிலேருந்து எல்லாமே ஆரம்பிச்சுட்டு பெங்களூர் போனோம். விடியகாலம் 4 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு பெங்களூர் போனோம். எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. என்ன பண்ணுறது, 2.25 கோடி எப்படி சரி கட்டுவது, செக்கு வேறு 4 கோடியில் செக்கு அங்கே இருக்குது. இப்போ வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த பிரச்சனை மாட்டிக்கிட்டோன்னா எந்திரிச்சு வெளியே வர்றதுக்கோ அல்லது இன்னும் அதை மேற்கொண்டு சரி செய்வதற்கான சூழலோ இல்லையே, அது எப்படி சரி செய்வதுங்கிறது ஒரு சரியான ஒரு குழப்பம். பல நேரங்களில் தொழில் பண்ணுற நேரங்கள் என்னன்னா, நைட்டு தூக்கம் இல்லாமல் போயிடும், சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போயிடும். அப்போல்லாம் வந்து எந்திரிச்சு 2 மணி 3 மணிக்கு சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போயிடும். எந்திரிச்சு நான் செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, எந்திரிச்சு ஒன்று பைபிள் வாசிப்பேன், இல்லைன்னா யூடியூப் எடுத்து ஒரு நல்ல செய்திகளை நான் கேட்பது உண்டு. அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து ஒரு செய்தி, எப்ராயிமே நீ ஏன் கலங்குகிறாய்ன்னு ஒரு செய்தியை கேட்டேன். எப்ராயிமே நீ ஏன் கலங்குகிறாய், நீ என் பிள்ளை அல்லவோ அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டேன். ஒரு நல்ல போதகர் எட்வர்ட் ஜான், ராஜன் எட்வர்ட் திருநெல்வேலியிலிருந்து ஒரு செய்தி கேட்டுட்டு, அன்னைக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு 4 மணிக்கு எங்களுடைய ஆஃபீஸில் ஒரு ப்ரேயர் ரூம் வச்சுருக்கோம். எங்கள் ஆஃபீஸ் அலுவலகத்தில் மேலே வந்து ஒரு ப்ரேயர் ரூம் ஒன்று இருக்குது. ஒரு 10-16 ரூமு, ஒரு ஏசி பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் ஆஃபீஸில் வந்து வழக்கமாக திங்கட்கிழமை தோறும் அதில் ஜெபிப்பது உண்டு. அது மாதிரி வாரத்துக்கு இறுதியில் ஜெபிப்பது உண்டு. ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணிடுவோம்னா, ஒரு செயின் ப்ரேயர் மாதத்தின் இறுதியில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் எழுதி காலையில் 5 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் யாராவது 2 அல்லது 3 பேர் குழுவாக இணைந்து எங்களுடைய ஆஃபீஸில் ஜெபிப்பது உண்டு. எங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்க, அருகில் இருக்கிற போதகர்கள் எல்லாம் இணைந்து ஜெபிப்பது உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடமாக தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகிறோம். இப்பொழுது வந்து என்ன பண்ணோன்னா, காலையில் ஜூம் கால் 9 to 9:30 எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஜூம் கால் ப்ரேயர் இருக்கும். அந்த ப்ரேயர் முடிச்சு தான் ஆஃபீஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கள் ஆஃபீஸில் மத்தியானம் வேலையில் சாப்பிட்டுட்டு உட்காந்து ஜெபிக்கிறதுக்காக அந்த ஜெபாலியை அவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி மேலே ஒரு ஹால் வச்சுருக்கோம். அந்த ஹால் வந்து எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய போதகர்கள் முழு ஜபங்கள் நடத்துவதற்கு எங்களுடைய அலுவலகத்துடைய மேல்மாடியை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் அமரக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய ஹால். ஸோ இது எங்கள் அலுவலகத்திற்குரிய வசதி வாய்ப்புகள். அப்போ நான் அந்த ஜமாரையில் போய் உட்காந்து நான் காலையில் உட்காந்து ஒரு 4 மணிக்கு உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். பெங்களூர் போகிறதுன்னு பார்க்க 5 மணிக்கு கிளம்பணும், 4 மணிக்கு போனேன், உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்து விட்டு நான் என்னுடைய வாட்ச்மேன் எல்லாம் ஜெபிக்க வேண்டிய அனுபவம் உள்ளது. அதனால் வாட்ச்மேன் நானும் இணைந்து ஒரு 1 மணி நேரம் ஜெபம், ஆண்டவரே
யாரையும் ஏமாற்றுவதற்கோ இல்லை யாரையும் குற்றப்படுத்துவதற்கு நாங்கள் அந்த தொழில் செய்யலை. நீ கொடுத்த தொழில் நாங்கள் உண்மையாக இருந்திருக்கோம். நீர் உங்களுடைய உண்மைத்தன்மை எங்களுக்கு விளங்க பண்ணணும்னு சொல்லி ரொம்ப போராட்டத்தோடு ஜோம் பண்ணிட்டு கிளம்பி போனோம். காலையிலேருந்து மத்தியானம் 3 மணி இறங்கி கணக்கெல்லாம் பார்த்தோம். யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு கணக்கெல்லாம் ஒரு மாற்றம் வந்துச்சு. வெறும் 17 லட்சம் ரூபாய் மட்டுமே நாங்கள் கட்ட வேண்டிய சூழல் இருந்தோம். ஆமாம், வெறும் 17 லட்சம். அப்போ எங்கள் அக்கௌண்ட்ஸில் கேட்டால் எனக்கு 17 லட்சம் சார், இப்போ உடனே கட்டிடலாம் சார். உடனே அவங்ககிட்ட அதே அங்கே இருக்கிற ஜிஎம் மற்றவங்க இருக்க அக்கௌண்ட்ஸ் ஹெட்லாம் இருந்தாங்க. சார் நீ கேட்டீங்கன்னா நாங்கள் இப்போ ரிசீப்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. ரிசீப்ட் கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவோம் நாங்கள். அப்போது கடைசியாக இந்த கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த நிறுவனத்தினுடைய எம்பி வந்து மேலே 3ஆவது மாடியில் இருக்கார். நான் அப்போ வந்து அவங்க எம்பியை போய் பார்த்துட்டு அவர் அவர்கிட்ட சரி இத்தனை நாள் பழகிட்டோம், 3-4 பேரும் நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், போய் தேங்க்ஸ் சொன்னேன்னா நான் யாரையும் பார்க்க விரும்பலை, அவங்கள அப்படியே போக சொல்லிடு அப்படின்னு அவங்க எம்பி சொல்லிட்டாரு. நான் அப்போ அவங்க பிஎட்டை கேட்டாங்க, எம்பிகிட்ட ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லை அவங்க பார்க்கணும்னு அவர் விரும்பலை, கிளம்ப சொல்லிட்டாரு. நான் வந்து சொன்னேன், சரி உங்கள் எம்பி கையெழுத்தாவது அந்த அக்கௌண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்னு. சார் நான் அதை பண்ணி தந்தேன்னு சொல்லி ஒரு லெட்டர் நீட்டாக அடித்து எல்லா கணக்கொடையும் போட்டு நேர் பண்ணி 17 லட்சம் போட்டு எம்பி கையெழுத்தை வாங்கி கம்பெனியோடைய கம்பெனி சீல்னு நம்ம நிறுவனத்தில் கம்பெனி சீல்னு ஒன்று இருக்கு. சரி அந்த அம்மா அந்த கம்பெனி சீலையும் போட்டு ரவுண்ட் சீலையும் போட்டு கம்பெனி சீலையும் போட்டு பேப்பர் எங்கள் கையில் கொடுத்துருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு சீல் அடித்து கையில் கொடுக்குறேன். சரி இது போதுமா சார் அப்படின்னுச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு எங்கள் அக்கௌண்ட்ஸில் காமிங்க சார். சார் கம்பெனி சீலை போட்டு கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா சரின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு நாங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்புனவங்க கிருஷ்ணகிரியிலையோ அல்லது மேபி எனக்கு நிறைய ஞாபகம் இல்லை, ஒசூரில் கூட நினைக்கல, கிருஷ்ணகிரியில் வந்து அந்த வண்டியை நிப்பாட்டி சாப்பிட்டோம். ஏன்னா அவ்வளோ பெரிய கலக்கத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனையோடு போனோம். எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எங்களுக்கு அங்கேருந்து எப்படிலாம் தப்பிச்சு வெளியே வந்துடலாங்கிற மனநிலையில் வந்தோம். ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்தார். அடுத்த நாள் அவங்க கம்பெனிக்கார என்ன சேர்ந்து அவன் இன்னொரு அக்கௌண்ட்ஸ் பண்ணி பார்த்து இல்லை எங்கள் ஆளுக்கு கணக்கு வழக்கு தப்பாயிடுச்சு, அதனால் ரீகன்சலேஷன் வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் வந்து அந்த ஓனர் எங்களை பார்த்துருந்தாலும் கூட நான் அவரோட லெட்டரில் கைது வாங்கிக்க மாட்டேன். அவரோட மனதை சில நேரங்களில் பார்வோம் மனதை கடினப்படுத்துவது யூதர்களுக்கு சில நேரங்களில் ஆசீர்வாதமாக தான் முடியும். அதனால அவர் பொண்ணோடு பொருளோடும் எகிப்தை விட்டு கிளம்பி வந்தார்கள்னு சொல்லப்படுது. சில நேரங்கள் நம்ம எதிரிலே இருக்கிறவர்களுடைய அந்த கடினமான சூழல் கூட நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் நன்மையை நமக்கு ஏற்படுத்தி தரும். அவர் வந்து என்னை பார்த்துருந்தாங்கன்னா நான் வந்து திரும்பி மனசுலேயே கையை கொடுத்துட்டு சரி சார் நான் வேலை செய்யலாம் சார் சொல்லி எந்த கையில் வாங்காமல் வந்துருந்துருக்கோம். அவர் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கிளியராக அடித்து கையெழுத்து வாங்கி டாக்குமெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். அதற்கு பிறகு ஏதோ சொன்னாங்க. நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் எங்களுடைய எல்லா சூழல்களிலிருந்து இன்னைக்கு வெளியே வர ஆண்டவர் கிருபை கொடுத்தார். கடந்த அதுக்கு பிறகு 2 வருடங்கள் கழித்து அதே எம்பி அதே ஓனர் எங்களை தேடி வந்து திரும்பவும் நாங்கள் வந்து அந்த நிறுவனத்திற்கு புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் எங்களை உயர்த்தி திரும்பி. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் சூழல்களும் சில நேரங்களில் நம்மளுடைய மனித பலவீனங்கள் மனித குறைகளை தவறு பண்ணால் கூட அவர் தன் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அதான் உண்மையான விஷயம். சில நான் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி பார்த்தாலும் அவருடைய முகங்கள் என்ன சொல்றது மகிழ்ச்சியால் மிகுந்தன என்று சொல்லப்படுகிறது. அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. என் வாழ்க்கையில வந்து நான் நிறைய வாசிக்கிற விஷயம் என்னன்னா அவருடைய முகங்கள் மகிழ்ச்சியால் மிகுந்தன, அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லைங்கிற வசனம் என் வாழ்க்கையில பல முறை என் வேதாந்தத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஆண்டோடைய வார்த்தையில வாசிக்கும் போது நான் அதிகமா என் வாழ்க்கையில கண்பில் தென்படுற வசனங்கள்லாம் வெட்கப்படுவதுங்கிற வசனம் தான். சரிதானா? சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்துவார், யாருமே வெட்கப்படுத்துவதில்லை. ஒருபோது என் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா ஒரு கனவு வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன கனவுன்னா ஜெயிலுக்கு பின்னால் உட்கார்ற கனவு. நான் எங்க போய் கண்ணை மூடி எந்த பிரயாணம் உட்கார்ந்தா ஒரு 4 கம்பிக்கு பின்னால் உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு காட்சி. எனக்கு காட்சி மேல கனவு மேல எனக்கு பெரிய அதாவது அதை குறித்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நான் போக விரும்பல. ஆனாலும் கடவுள் தரிசனத்தோடு நம்ம அவரை நடத்துகிற பிள்ளைகளை தெளிவான தரிசனத்தோடு நடத்த வல்லமுள்ளவர் என்பதை என் வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கேன். ஆண்டவரை எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கிறதுல அதுவும் ஒரு அனுபவம் தான். அவரோட தன் பிள்ளைகளை தன்னை சார்ந்திருக்கிறவர்களை சில ஏதாவது ஒரு வகையில எச்சரிப்பதிலையும் அல்லது ஏதாவது ஒரு வகையில அவரை நம்மளோட தெளிந்த பாதையில நடத்துவதில் ரொம்ப சிறப்பானவர்.
நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை முன்னுரிமைக்கிற ஆண்டவர். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது உங்களுக்கு தெரியாமல் நடக்கவே நடக்குது. அது நானும் ஒரு சாட்சி. ஒரு அந்த கனவு என்னன்னா எப்போ பார்த்தாலும் ஜெயிலுக்கு கனவு, எப்போ பார்த்தாலும் அது ஒரு 3-4 நாட்களாக பயங்கர பிரச்சனை. கடைசியாக நானும் நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு அம்மா நல்லா ஜோமுனாங்க, டாக்டர் ஃபேமிலி. அவங்க வீட்டில் தான் நாங்கள் எங்களுடைய ஜெபக்குழு வென்ஃபார்ம் காற்றாடி நண்பர்கள் ஜெபக்குழு ஒரு நாளாக நடத்தணும். அதனால் அந்த அம்மாட்ட போய் சொன்னம்மா சின்ன பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் கண்ணை மூடனா ஜெயிலுக்கு பின்னால் உட்காந்த மாதிரி கனவு வருமா, கம்பிக்கு பின்னால் உட்காந்துருக்காங்க, ஜோமுனுங்கம்மான்னு சொல்லிட்டு போகிறேன். வியாழக்கிழமை நடக்கு போட சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இரவு இன்னொரு பணித்தளத்துலேருந்து ஒரு ஃபோன் வருது. சார் உங்கள் பையன் ஒருத்தன் திருடிட்டான், என்ன பண்ணான்னா அந்த விண்மில்லுடைய காப்பர் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான். கேட்டதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கல, அவங்க அப்பா உடம்பு சரியில்லை போய் சொல்கிறான், நீங்கள் பணம் கொடுக்கலையா அதனால் திருடி வச்சுட்டுன்னு சொல்கிறான்னு. சரி சரி எவ்வளோ நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பொருட்கள் விற்றுட்டான்னு சொன்னார். சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோணி எங்கள் பையன் இங்கே வந்து உண்மையாக என்ன விசாரிங்க நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் அவனை ஒன்றும் அடிக்கடிக்க வேண்டாம், ஸ்டேஷனில் கொண்டு வேணால் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 2 பேரை போட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டாங்க. முடிமங்கலம் எங்களுடைய ஆஃபீஸில் வந்துட்டாப்புல. எங்கள் ஆஃபீஸில் வந்து உட்கார வச்சு நான் சொன்னேன், தம்பி இவனை அடிச்சிடாதங்க, மிரட்டாதங்க, சரியா, கொஞ்சம் பொறுமையாக அவனை வந்து விசாரிங்க. ஏற்கனவே நம்ம கனவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெயிலுக்கு நம்பிக்கை உட்கார ஏதாவது பண்ணிக்கிட்டு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி என்ன உள்ளுணர் நான் அப்படி யார்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் சார். நான் அப்போ அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் ஹெச்ஆர் மேனேஜர் என்னோட ஸ்டோர் பர்ச்சேஸ்காரர் 2 பேரும் உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் அவங்க அப்பாவும் வர சொல்லிட்டேன். அவங்க அப்பா கோயிலுக்கு காப்பு கட்டிட்டு வந்து உட்காந்துருக்காரு. மதுரைக்காரர், மதுரை பக்கம் உள்ள ஒரு டிண்டி கிராமம், கொஞ்சம் சமூகம் கொஞ்சம் வித்தியாசமான சமூகம். அதனால் கோயிலெல்லாம் காப்பு கட்டி மியூசியத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. சார் இல்லை சார் என் பையனை வெட்டி போட்டு தான் சார் போகிறோம் அப்படி சார். திருடனா வெட்டி போட்டு போனேன் சார், நான் சாமியாடி சார் அறிவா அருளாவுக்கு சொல்கிறேன், நான் அத்தனை பேர் முன்னால் என்னை கும்பிடுவாங்க சார், ஊருக்கு கும்பிடுவோம் சார், இவன் திருடனா இங்கே வெட்டி போட்டுருவோம் சார், நான் என்னை தடுக்காதங்க அப்படிங்க. எனக்கு சரி நிச்சயம் கனவு படிச்சிருச்சு இவ்வளவு. சரி இப்போ பேசிட்டு இருக்காங்க, அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. நானும் சரி போகலான்னு சொல்லி எங்கள் அப்பா உட்கார வச்சுட்டு நான் போகலான்னு சொல்லி போகிறேன். போகும்போதே இப்படி ஒரு வராண்டாவில் வந்து பையன் உட்காந்துருக்காங்க. நான் போகும்போது என் கண்கள் தேடுது, ஏதாவது ஜாமான் கிடக்கா, ஏதாவது பொருள் கிடக்கா கேட்குறது. ஒரு பெரிய தேங்காய், எங்கள் பகுதியில் தேங்காவை உரிக்கிறதுக்கு ஒரு தேங்காய் உரிச்சின்னு சொல்லுவாங்க, அந்த கடப்பாறை மாதிரி இருக்குது. அது இருக்குது. ஒரு பெரிய சமையல் பண்ணக்கூடிய இடம், அதெல்லாம் சமையல் பாத்திரம் நிறைய பெரிய கரண்டிகள், சமையல் பண்ணுற கரண்டிகள் 100 பேர் 200 பேர் சமையல் பண்ணக்கூடிய பாத்திரம் கரண்டிலாம் கிடைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த பையனை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். தம்பி நீ திருடுனியா இல்லை, சரி இவனை போய் அடிக்கிறேன்னா அவன் அப்பா இருக்காரு, ஸ்டேஷனில் போட்டு கையில் ஃபைன் அனுப்பிவிடலாம் இவ்வளோதான் நான் சொன்னேன், வேறு ஒன்றுமே சொல்லவில்லை. என் கூட என்னோட நண்பர் வந்து இருந்தார். வந்து பார்த்துட்டு சார் அந்த பையனை பாருங்க உள்ளே போய் கதை பிடிக்கலாம் அப்படின்னாரு. நாங்கள் கண்ணமணி முடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் கதை பிடிக்கணும். கதவை தட்டினா கதவை திறக்க முடியல. கதவை வந்து இந்த பகுதியில் தாழ்பாலம் பார்த்து இந்த மாதிரி ரவுண்டில் பட்டமாக இருக்கும் தாழ்வு, இந்த அடித்தட மேலே தட்டதாலும் கீழே. அதோட கதை வந்து பழங்காலத்து கதை, டபுள் கதை, இந்த மரக்கதை சொல்லணும்னா அந்த மாதிரி மரக்கதை. ஒருத்தர் ஓட் மேலே ஏறி திறந்தா அதில் கீழே நல்லா ஹீட் வரக்கூடாதுன்னு அந்த 16 ஃப்ளைவுட்டை போட்டு ஃபால்ஸிலையும் அடிச்சுட்டு இருந்தார். அங்கேயே குதிச்சா குதிக்கிறது ஒன்றும் திறக்கல. ஒரு சின்ன ஜன்னல் கண்ணாடியை உடச்சி பார்க்கலாம், சார் தூக்கு தொங்கிட்டான் சார். அவன் தூக்கில் தொங்கிட்டு இருக்கான், நாங்கள் வெளியே நின்றுட்டு இருக்கோம், என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ கதவை வந்து 2 பேர் சேர்ந்து 2-3 பேர் சேர்ந்து மிதிக்காங்க, உடைக்க முடியல. அப்போ என் கண்ணில் உதய பார்க்கப்பட்ட அந்த தேங்காய் உரிக்கிற உரிச்சி கிடச்சி, அதை வச்சு குத்தி நானும் உடைக்க, அந்த கதை உடச்சி கதை உடைச்சி அவன் தூங்குறான். போய் தூக்கி கீழே இறக்கி எவ்வளோ போனோம், தண்ணி தெளிச்சோம். அவனை கொண்டு வெளியே வச்சிருக்கோம். போலீஸ்காரன் ஒருத்தன் வந்து சார் யாரும் சூசைட் பண்ணாங்க கேள்விப்பட்டான் சார். யாரும் ஸ்டேஷனுக்கு சொல்லவே இல்லை, மெயின் ரோடு வந்துட்டான். ஸ்டேஷனில் ஏட்டு வந்து சார் யாரும் சூசைட் பண்ணாங்க, இந்த வாயாக ஒரு பாரு, யார் சூசைட் பண்ண எல்லாரும் இருக்கேன், யாரோ வீட்டுக்கு போய் பாரு அவளுக்கு. இல்லை சார் சொன்னாங்க, ஆனால் வந்தா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு நடக்கிற ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் நடந்திருக்கு. எனக்கு தோண்டி இந்த கையில் இன்னும் ஒரு வெட்டுக்காய நரம்பு கட்டாகி, அந்த உரிச்சி கட்டாயி எனக்கு நரம்புல கட்டாயிடுச்சு. காப்பாற்றப்பட்டுச்சு. அவள் அப்பா கூட்டிட்டு வந்து வெட்டணும் சரி சரி கார் வந்து 100 ரூபாய். எதுக்காக அதை சொல்ல வரேன்னு சொன்னா,
கடவுள் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா சூழ்நிலைகளும் நம்மளோட இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் மட்டும் இல்லை, அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு உண்டான சக்தி பலத்தை ஆண்டவர் தான் இருக்கிறது. ஆமென். எங்கள் ஆட்கள் சொன்னாங்க, சார் நீ பேய் மாதிரி இருந்தீங்க சார் அப்படின்னு. நீ கதை உடைக்கும் போது உங்களுக்கு இருந்த ஆக்ரோஷம் பார்த்தா பேய் மாதிரி இருந்தீங்க சார் கூட. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, என் வாழ்க்கையில் என் கடவுள் என்னோட இருக்கிறவர். நான் பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிற சூழ்நிலையில் பிஸ்னஸோடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, பிஸ்னஸில் வரக்கூடிய எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் சூழல்களையும் நம்மோடு பயணிக்கணும். அதுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், அவரோட நம்ம இணைந்து வாழ வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் நீங்கள் நிறுவனம் பல நிறுவனம் வச்சுருக்கீங்க, தொழில் வச்சுருக்கீங்க. நிச்சயமாக எல்லாரும் நம்ம ஜோம் பண்ணி நம்ம நிச்சயமாக தொழில் ஆரம்பிப்போம். ஒரு முறை மோகன் சேனா கூட எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டு, இந்த அலுவலகத்தை பார்த்து ஜபாரை பார்த்துட்டு அவங்களுடைய மீட்டிங்களோட பல மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஜபார் வச்சுருக்காங்க, ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி. எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுதும் ஆண்டவரோட சார்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் எதிர்கொள்வதற்கான சக்தியும் பலனையும் தருது. நான் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒரு மாதம் நடந்த எல்லா காரியத்தையும் எழுதுவோம், தேங்க்ஸ்ன்னு எழுதுவோம். தேங்க்ஸ் கிவிங், நன்றி எழுதணும்னு சொல்லி ஒரு 25 பாயிண்ட் எங்கெங்கே வேலை நடந்துச்சு, என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் எழுதுவோம். இன்னொரு பக்கம் வேண்டுதல், தேவைகள், இது எல்லாத்தையும் எழுதுவோம். அது ஒரு 25-30 பாயிண்ட் இருக்கும். கடைசியாக தேசத்துக்காக, நம்முடைய பகுதிக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகள் எல்லாத்தையும் இருக்கும். அப்போ 2 தேவைகள் இருக்கும், நன்றி சொல்கிற இருக்கும், ஜெப தேவைகள் இருக்கும். அதே எங்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் இணைஞ்சு கிட்டத்தட்ட எங்களோட ஒரு 20-25 பேர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அதுபோக வெளியிலிருந்து எங்கள் அருகில் இருக்கிற ஊழியர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு காலையில் 5 மணிலேருந்து இரவு மதியம் 4 மணி வரைக்கும் 2 பேர், 3 பேர், 5 பேர் ஆகி இணைந்து ஜெபிக்கிறது உண்டு. அந்த ஜெபிக்க எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலே ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். ஒரு மாதிரி எங்கள் அப்பாட்ட சொன்னேன், கர்நாடகாவிலேருந்து பாம்பே கூப்பிட்டாங்க, பூனே மீட்டிங் கூப்பிட்டாங்க. அப்போ என்ன சொன்னால், அமெரிக்காவில் ப்ராஜெக்ட் பண்ணணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏன்டா உள்ளூர்லேயே வேலை செய்ய உள்ளவனை எல்லாரும் ஏமாற்றிட்டு போயிடறான், ஒருத்தரும் பணம் தர மாட்டாங்க, ஊறப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்கா, இதில் வேறு அமெரிக்காவில் போய் வேலை செய்ய முடியும் அப்படின்னு எங்கள் அப்பா சத்தம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அமெரிக்காவுக்கு போய் படி செய்கிறதுக்காக ஒரு விசிட்டுக்காக, ஜெனரல் விசிட்டுக்காக போனோம். அப்போ அந்த ஒரு எக்ஸிபிஷன், ஒரு பெரிய எக்ஸிபிஷன், அதில் எக்ஸிபிஷன் நிறைய பார்த்து சொன்னாங்க. எங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷனை ஒரு சிடியை போட்டு, ஒரு பென்ட்ரைவில் போட்டு நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்தோம். அப்போ அதை பார்த்த ஒரு நிறுவனம் வந்து மறுநாள் எங்களை அழைத்து விட்டு திரும்பி அவங்க ஸ்டாலில் அந்த ப்ரெசன்டேஷனை போட்டு, இந்தியாவிலேருந்து ஒரு டீம் வந்திருக்கான்னு சொல்லி அவங்க ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு, அவங்களோட இணைந்து பணி செய்கிறது நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களோட பேசிட்டு ஒரு அக்ரிமெண்ட் அனுப்பினாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை வாசித்த எங்களுடைய டெக்னிக்கலில் இருக்கிற ஒரு ஹெட் சொன்னார், சார் அந்த அமெரிக்க கம்பெனி நம்மள மாதிரியே இருக்கு, உங்களை மாதிரி இருக்காங்க சார், என்னன்னு சொல்லி கேட்டேன். அந்த அக்ரிமெண்ட்டை ஒரு வழி எழுதியிருந்தாங்க, இந்த தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நம்ம 2 பேரும் சரிசமம் பகிர்ந்து கொள்கிறோம். அது போக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பகுதியை, வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிஷினரிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. ஏன்னா உடனே பார்த்துட்டு, ரைட்டுப்பா இது நம்ம லைனில் இருக்காங்க, உடனே கூப்பிட்டு உடனே பேசணும். பேங்காட்டுங்கிற ஒரு நிறுவனம், ஆலன் பேங்காட்டுங்கிற அந்த நிறுவனத்தினுடைய தலைவர். அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னா, நம்ம வியாபாரம் செய்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், கோல்கேட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க லாபத்தில் மிகப்பெரிய பங்கை கோல்கேட் வந்து கடவுளுடைய பணிக்காக கொடுத்துருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கம்பெனி ஏறக்குறைய வருஷத்துக்கு ஒரு 40,000-50,000 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நாங்கள் எங்களோட தொடர்பு இருக்கிற கம்பெனி பேங்காட்டு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அவர்கள் எங்களோட தொடர்பு பண்ணாங்க. நாங்கள் அவங்களோட போய் அவங்களோட கான்டாக்ட் அக்ரிமெண்ட் பண்ணி இன்றைக்கி அமெரிக்காவில் அவங்க நிறுவனத்தினுடையாக எங்களுடைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிறுவனத்தை என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஆரம்பித்து அது 10% வந்து ஊழியத்திற்காக, அதாவது மிஷினரி ஊழியர்களுக்காக அவர் 10% அவருடைய நிறுவனத்தினுடைய எல்லா லாபத்தையும் கொடுத்தாரு. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கடைசியாக கடந்த ஒரு 2-3 வருடங்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய கம்பெனியுடைய 99% பங்கு, அவருடைய கம்பெனியுடைய பெரும்பங்கான 99% பங்கை அவர் யார் கை வச்சிட்டாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் யுனைடெட் மிஷினரி மூமெண்ட்னு ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட்டுக்கு அந்த முழு கம்பெனி எழுதி வச்சுட்டாரு. எல்லா லாபமும்
இவர் வந்து அங்கே ஒரு கம்பெனியில் சிஓ இருக்கார், அவ்வளோதான். அந்த கம்பெனியில் ஓனர் வந்து சிஓ இருக்கார், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவ்வளோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். கம்பெனியுடைய அனைத்து லாபமும் எங்கே போகுதுன்னா உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு, இந்தியாவுக்கு பெரும்பங்கு வருகிறது பல ஊழியர்களுக்கு. அப்படிப்பட்ட நிறுவனத்தோடு எங்களையும் ஆண்டவர் இணைந்து பணி செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்தார். நாமே இப்போ நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் நமக்கேற்ற நபர்களை, நட்புகளை, உறவுகளை ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு இணைத்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நாங்கள் இன்னைக்கு வாழ ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு சொல்லப்போனால் நிறைய காரியங்களை வாழ்க்கையில் தொடர்ந்து நிறைய காரியங்கள் என்னால் சொல்ல முடியும். வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தின் உறவுகளையும் சரி, குடும்பத்தின் நிறைவுகளையும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய பிரசன்னம் அவரோடு எங்களோடு இருக்கிறத நான் உணர முடியும். இது நான் தான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள் இருக்கிறது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு காலகட்டம், இடையில ஒரு காலகட்டம் வந்துச்சு, 2 மாதம் சம்பளமே போட முடியல, சுத்தமாக 2 மாதம் சம்பளம் போட முடியல. பயங்கரமான ஒரு நெருக்கடியான காலகட்டம், ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். நான் வழக்கமாக ஜோம் பண்ணுற ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல உட்காந்து திரும்ப போய் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துல தான் கம்பெனி ஆரம்பிக்கும் ஜோம் பண்ணால் அதே இடத்துல திரும்ப உட்காந்து ஜோம் பண்ணலான்னு சொல்லி உட்காந்து இடத்துல ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே 450 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் போட முடியல, 2 மாதம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது ஆண்டவரே, நீங்கள் தான் நடத்துறீங்களா இல்லையா, நீங்கள் தானே ஆண்டவரை கொடுத்தீங்க அப்படின்னு. நான் கொடுத்தேன்னா நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொடுத்தேன்னா நீ கேட்டியா அப்படின்னு. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். நான் வந்து ஜெபிக்கும் போது பழக்கம் என்ன ஜெபம் பண்ணோன்னா ஒரு 3 காரியங்களே ஜெபம். ஆண்டவரே கம்பெனிக்கு 100 ஊழியர்கள் இருக்கணும், 100 ஆலயங்களை கட்டணும், 100 மிஷினரிகளை தாங்கணும். அவ்வளோதான். எங்களுடைய கம்பெனி ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு சின்ன ஸ்டார்ட் அப், ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம், இந்த 3 காரியம். 100 பேர் இருக்கணும், 100 ஆலயங்களை கட்டணும், 100 மிஷினரிகளை தாங்கணும். இதுதான் எங்களுடைய நிறுவனத்தினுடைய ஒரு பொறுத்தனை அல்லது வேண்டுதலாகவே இருக்கும். நாங்கள் இதை வந்து நிறைய நாள் நினைச்சோம். நான் அப்போ வந்து சொன்ன, ஆண்டவரே ஆமாண்டவர், நான் தான் 100 பேரை கேட்டேன், நீங்கள் 400 பேர் கொடுத்துருக்கீங்க, இனி வந்து நடத்துறது என் கையில் இல்லை, இது உங்களால் முடியும். ஏன்னா நான் உங்கள் கையில் சரண்டர் வச்சு ஏன் கம்பெனி, ஏன் வாழ்க்கைங்கிற ஓடுற அந்த விளைவு தான் இன்றைக்கி நான் இந்த இவ்வளோ பெரிய சிக்கலை சவால்களை சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஜோம் பண்ணிட்டு திரும்ப உட்காந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணோம். என்ன பண்ணுறது, எந்த வேலைகளும் முக்கியத்துவம் கொடுக்கறது, எதை செய்கிறது அப்படிங்கிறத ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புடுத்தோம். ஆண்டவர் எங்களுடைய பார்வையை மாற்றினார். ரொம்ப விசாலமாக அதை இதை செய்யலாம்னு சொல்லி ஓடிட்டு இருந்த எங்கள் காலகட்டம் வந்து ரொம்ப குறுகலாக எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யலாம்னு முடிவு பண்ணோம். அது வந்து அந்த கிரெயின்லெஸ் டெக்னாலஜிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து ரொம்ப சிறப்பாக செய்யணுங்கிற ஆண்டவர் வலியுறுத்தினார். அந்த வலியுறுத்தினுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கு உலக அளவில் அந்த டெக்னாலஜி வந்து எங்களுடைய டெக்னாலஜி வந்து இன்றைக்கி வந்து உலக லெவலில் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. யாருமே செய்யலை. அந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பை நாங்கள் செய்வதற்கு ஆண்டவர் கேள்வி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நான் சொல்ல போனால் கடந்த டிசம்பர் மாதம் எங்களுக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்கன்னா, சிஐஏன்னு சொல்லி நம்முடைய தொழில் சார்ந்த எல்லாருக்கும் தெரியும். சிஐஏன்னு சொல்லி டெல்லியில் ஒரு ஃபார்ம் இருக்குது, கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்திய தொழில் கூட்டமைப்பு. சிஐஏ கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி இந்திய தொழில் கூட்டமைப்புன்னு ஒரு பெரிய அமைப்பு இருக்குது. அதுதான் இந்தியாவுடைய அந்த ஃபினான்ஷியல் செக்டருக்கு ஐடியாலஜி கொடுக்குறவங்க. இண்டஸ்ட்ரிக்கு எது தேவைங்கிறது மினிஸ்ட்ரி லெவலில், கவர்மெண்ட் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க வந்து இந்த இந்திய தொழில் கூட்டமைப்பு தான். அவங்க வருஷம் பல ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் என்னென்னா, இந்தியாவில் கூட இன்னோவேஷன் யாரெல்லாம் வந்து புதிய கண்டுபிடிப்பு பண்ணிச்சிருக்காங்க நிறுவனத்தில் அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறது அவங்களுக்கு வருஷம் செய்கிறாங்க. நாங்கள் 2018 அப்ளை பண்ணோம், ஒரு அவார்டு வாங்கினோம். 2027 டாப் 26 ஒரு அவார்டு வாங்கணும். இந்தியாவுடைய நிறுவனங்களில் தலை சிறந்த நிறுவனம் ஒரு அவார்டு வாங்கணும். இந்த டிசம்பரில் அப்ளை பண்ணோம். 1700 பேர் அப்ளை பண்ணாங்க. 500 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 500 பேருக்கு பிறகு 3 ரவுண்டு இன்டர்வியூ, பேப்பர் சப்மிஷனு, ஒரு 500 பக்கம் பேப்பர் சப்மிட் பண்ணோம். எங்களுடைய டெக்னாலஜி பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். கடைசியாக ஒரு ஜூரி, ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு 6 பேர் ஜூரி ஒரு 6 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்முடைய டெக்னாலஜி. 6 நிமிஷம் எக்ஸ்பிளைன், 4 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணோம், 2 நிமிஷம் கேள்வி. 4 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி 2 நிமிஷத்தில் கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் பதில் சொன்னேன். பண்ண பிறகு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. டாப் 50 கம்பெனி, இந்தியாவில் கூட தலை சிறந்த 50 கம்பெனிகளில் எங்களை ஒன் ஆஃப் த சிறந்த நிறுவனமாக தேர்ந்தெடுத்தாங்க டெக்னாலஜி. அதில் யாரெல்லாம் டெக்னாலஜி, இந்திய தமிழ்நாட்டில் போனால் ஒரே ஒரு கம்பெனி நாங்கள், இன்னொரு கம்பெனி டெக்ஸ்ட், மீதி எல்லாரும் வெளிநாட்டுக்கு நம்மளுடைய பிற மாநில கம்பெனி, குறிப்பாக மஹிந்திரா, டாடா, பாரத் பென்ஸு,
இதே போல் மிகப்பெரிய கம்பெனி, எல்லாமே ஒரு 500-1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி. ஸோ அதையும் தாண்டி கடைசி எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதில் 52 கம்பெனியை செலக்ட் பண்ணாங்க. ஒருத்தர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இன்னொருத்தர் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் டாடா கெமிக்கல்ஸ், அவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங்கில் ஒரு தலை சிறந்த நிறுவனம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அவார்டு, டாப் 50 வந்து அதில் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. எதிர்பாராமல் எங்களை கூப்பிட்டு இந்தியாவுடைய தலை சிறந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில், அதாவது பராமரிப்பு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட பராமரிப்பில் இந்தியாவுடைய தலை சிறந்த நிறுவனம்னு சொல்லி கடந்த டிசம்பர் மாதம் சிஐயில் அவார்டு வாங்கினா இந்தியாவுடைய ஒரு தலை சிறந்த ஒரு அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு வந்தார். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக, நம்மை வழிநடத்துவராக இருக்கிறார். இந்த எதற்காக அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் பெசலேலை பேர் சொல்லி அழைத்துன்னு சொல்லியிருக்கிறது. யூனியன் குமாரனாகிய பெசலேலை பேர் சொல்லி அழைத்து சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினேன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு பெசலேல ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறாரு. நம்ம பார்க்குறோம், நம்ம இன்னைக்கு வாழ்கிற உலகம் அவ்வளோ ஈஸியாக உலகம் இல்லை. இன்னைக்கு சாதாரண உலகம் இல்லை. நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி பிரச்சனை, ஒரு மாதம் கட்டலைன்னா ஆட்டோமேட்டிக்காக லைசன்ஸ் பேங்கை ஆப்ரேஷனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆப்ரேஷன் க்ளோஸ் பண்ணால் பில் அடிக்க முடியாது. பேமெண்ட்டை கேட்டால் அவன் ஜிஎஸ்டி பிளாக் ஆகிருக்கு, அவன் ஜிஎஸ்டி கட்டிட்டு வா, நான் உனக்கு பேமெண்ட் அனுப்புகிறேன்னு சொல்கிறான். 15 நாள் கழிச்சு பிஎஃப் கட்டலான்னா பிஎஃப் மட்டும் டபுள் ஆகிடுது. கிட்டத்தட்ட 450 பேருக்கு பிஎஃப் நம்ம ஒரு மாதம் கட்டலான்னா அடுத்த மாதம் அப்படியே 2ஆம் மாதத்தில் டபுள் ஆகிடுது. இதை தாண்டி லோக்கல் பிரச்சனைகள், இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டு, பெட்ரோலு, டீசல், இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான காலகட்டம். ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு கமர்ஷியல் மீட்டிங்கில் உட்காரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, லாஸ்ட் இயர் 10 லட்ச ரூபா ஒர்க் ஆர்டர் இருக்குது, 10 லட்ச ரூபாய் வேலை செஞ்சுருக்கோம். இந்த அளவு உட்காந்து அதே வேலையை 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு 12 லட்ச ரூபாய் கேட்கலாம், ஒரு 10% கூட்டி கேட்கலாம், 20% கூட்டி கேட்கலாம். இல்லை உங்களுக்கு பின்னால் 4 பேர் இருக்காங்க, எல்லாம் 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் பண்ணுறாங்க. நீங்கள் 10 லட்ச ரூபாய் 2 வருஷம் பண்ணிட்டீங்க, இந்த வருஷம் 8 லட்ச ரூபாய்க்கு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு சம்பளம் 2000 கொடுத்த சம்பளம் இன்னைக்கு 28,000. நான் சம்பளம் கொடுக்குறேன். 2000 வேலைக்கு எடுத்தோம், 28,000, 15,000 ஸ்டார்டிங் சேலரி, சாப்பாடு, ஃபுட்டு, அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா 22,000, 21,000, 22,000 சம்பளம் வருது, பேசிக் சம்பளம். இன்னைக்கு மினிமம் 28,000, 30,000 சம்பளம் ஒரு ஸ்டாஃபுக்கும். இதெல்லாம் தாண்டி இன்சென்டிவ் அதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து நம்முடைய மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 சிக்கலான சவாலான சூழல். இன்னைக்கு எதுவுமே நமக்கு சாதகம் இல்லாத சூழல். இன்னைக்கு இந்திய தொழில் அமைப்பில் வந்து பல நேரங்களில் சரி எதுக்காக போராடிட்டு போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே அப்படிங்கிற மனநிலை தான் நமக்கு நிறைய நேரங்களில் வருது. ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளையும் ஒரு பெசலேலை போல பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், பெசலேலை பேர் சொல்லி அழைக்கும் பொழுது அவன் இருக்கிற இடம் வனாந்தரம், அங்கே எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அந்த பகுதியை போய் வீடுகளில் வாசித்து பாருங்க, நம்ம தியானிச்சு பாருங்க. அவனை வந்து வெண்கலத்தில், தங்கத்தில், ரத்தனத்தில், சித்தி மரத்தில் செய்கிறாங்க, என்னமோ ரத்தாம்பர நூலுங்க, என்னெல்லாமோ சொல்கிறான். என்னெல்லாமோ பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. எங்கே பயன்படுத்தியிருக்காங்க? கடும் பணாந்தரத்தில், கடும் பாலைவனத்தில். 8th இல்லை, 8th வெளியே வந்தபோது வெறும் பாலைவனத்தில், ஒன்று விழாடத்தில். அங்கே வந்து அடுப்போ கொள்ளனுக்குள்ளான எக்யூப்மெண்ட்டோ அல்லது இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்டோ சுத்தியலோ சம்மட்டி இல்லாத எல்லாம் தப்பிச்சு போல என்ன வந்திருப்பான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இஸ்ரேல் மக்களுக்கு தப்பிச்சவங்க இதெல்லாம் எடுத்துருந்தானா? இந்த பெசலேல் கேட்டால் அவ்வளோ பேரும் காதையை கடத்தி கொடுத்தான், தங்கத்தை கொடுத்தான், அதை கொடுத்தான், வார்ப்பு செஞ்சால் அது வந்து மாதுளை பழத்தை செஞ்சு இன்னமும் இருக்கு. ஆண்டவர் அதற்கு பின்பாக ஒரு பகுதியில் அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினார் என்று சொல்லப்படும். பெசலேலை தேர்ந்தெடுத்து அவனை தேவ ஆவியால் நிரப்பி அந்த ஒரு பெரிய வனாந்தரத்தில் ஒரு கூடாரத்தை கட்டுவதில் ஆண்டவர் தங்குகிற ஒரு அற்புதமான கூடாரத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் பெசலேலை பேர் சொல்லி அழைத்தார். இன்றைக்கு பிசினஸ் பண்ணுகிற நீங்களும் நானும் ஆண்டவர்களால் சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள். எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் பிசினஸ் பண்ற நீங்களும் நானும் ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக என்று சொன்னால், அன்றைக்கு வனாந்தரத்தில் ஒரு வனாந்தரத்தில் ஒரு ஆண்டவர் தங்குகிற ஒரு மிகப்பெரிய கூடாரத்தை கட்டக்கூடிய ஒரு பொறுப்பு பெசலேலுக்கு இருந்தது. இன்றைக்கு நமக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நாம் இன்றைக்கு திருச்சபைகளை தாங்கக்கூடிய அல்லது திருச்சபைகளை கட்டி எழுப்பக்கூடிய, திருச்சபைகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை பங்கை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவர் உங்களை என்னை வெறுமனே ஊழியராக அழைக்கவில்லை, பிசினஸ்மேன் அழைக்கல,
மேலாக நான் நிச்சயம் நம்புகிறேன். என்னை தேவ ஆவியினால் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். ஆகவே 24 வருஷம் கழிச்சு நான் முன்னால் தைரியம் அளிக்கிறேன். ஆண்டவர் எத்துணை நல்லவர் என்பதை நான் சுவைத்து பார்த்துட்டேன். நீங்களும் இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும், இன்னும் நீங்கள் சுவைத்து பாருங்க என்று சொல்ல வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் பெசரலை பேர் சொல்லி அழைத்தது போல உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்துட்டா. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் மோகன்சியனை போன வாரம் முந்தின வாரம் ஜெபிக்கிழமை நிகழ்ச்சி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஈஸ்டருக்கு முந்தின சனிக்கிழமை இரவு FCR அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு. அவர் அக்கௌண்ட் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஏறக்குறைய 80% கிறிஸ்துவ நிறுவனங்களுடைய FCR அக்கௌண்ட் க்ளோஸ் செய்யப்பட்டது. நேற்று ஒரு பிசினஸ் பீப்புள் மீட்டுக்கு போயிருந்த ஒரு டெக்னிக் ஒரு வேற ஒரு ஃபோரம், ஒரு ஃபண்டிங் ஃபோரமுக்கு போயிருந்த ஒரு அமைப்புக்கு போயிருந்தேன். அப்போ அதில் இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டார், சார் நான் சர்ச்சுக்குன்னு நான் ஃபண்டை நான் எங்கள் சர்ச்சில் இருந்துக்குன்னு நான் கம்பெனியில் கொடுத்தேன், எனக்கு கொரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். இன்னைக்கு ஊழியத்துக்கோ அல்லது சர்ச்சுக்கோ வெளிப்படையாக நீங்கள் பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட ஒருவேளை கேள்வி வருமானங்கிற ஒரு கேள்வி கேட்டார், வந்திருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் வருமான கேள்வி கேட்டார். இன்றைக்கு ஊழியத்திற்கோ அல்ல மற்ற காரியங்களுக்கோ இன்னைக்கு பணத்தை நம்ம நேரடியாக கொடுப்பதில் கூட பல சவால்கள் இருக்குது. இன்னைக்கு வெளிநாடுகளிலிருந்து அனைத்து பணங்களும் இன்னைக்கு நிறுத்தப்பட்ட சூழல். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு சந்திக்கப்பட்ட 140 கோடி மக்களை சந்திக்கப்பட்டவர்கள் என்பது 2%. வெறும் 2 கோடி பேரும் 3 கோடி பேரும் சந்திக்கப்பட்டவர். ஆனால் சந்திக்கப்பட்டவர்கள் 140 கோடி பேர். இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்த மக்கள் இறை அன்பையும் இறைவன் இயேசுவனுடைய அந்த கல்வாரி அன்பையும் பெற்றுக்கொள்வதற்கு, அவர்களை இன்னும் இயேசுவின் பால் திருப்புவதற்கு உங்களை என்னை ஆண்டவர் இன்றைக்கு பிசினஸை கையில கொடுத்ததற்கு மிக முக்கியமான காரணம், நம் வாழ்க்கையில நம்முடைய பிசினஸை, நம்முடைய தொழிலை, நம்முடைய வாய்ப்பை கொடுத்ததுக்கு காரணம் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை ஏற்றத்தாழ்வுகள், இத்தனை நெருக்கடிகள் மத்தியிலும் நாம் நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவதற்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, ஆண்டவருடைய பணிகளை தாங்குவதற்கு. இன்னைக்கு திருச்சபைகள்ல அல்லது ஊழியங்கள் எத்தனையோ மன வேற்றுமைகள் செஞ்சங்கள் இருக்கு. நம்ம பிசினஸ் பண்றோம், நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எந்த விதமான எலெக்ஷனுக்கோ அதுக்கோ இதுக்கோ போகாதபடி சரிதானா, நாம் மனப்பூர்வமாக கடவுளுடைய ஊழியத்தை, கடவுளுடைய பணிகளை ஏதாவது ஒரு வகையில நான் தாங்க வேண்டும், அதை பொறுப்பெடுக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு நாம் நிச்சயமாக செயல்படும் போது ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களை என்னை ஆண்டவர் பெசரலாக அழைத்திருக்கிறார். விசேஷத்தை ஞானத்தோடு சகலத்தில் செய்வதற்கு, சகலத்தில் செய்ய ஆற்றலை நமக்கு ஆண்டவர் தருவார். வனாந்தரத்திலே பெசரலுக்கு பலன் கொடுத்த அதே ஆண்டவர் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்மை சிறப்பாக வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி. Please stand up for closing prayer. அன்பின் ஆண்டவரே, இந்த சிறப்பான மாலை நேர கூடுதலுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களையும் இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவர்களாய் எங்களை நீர் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே சகோதரர்களாய் ஒருமித்து உங்களை நோக்கி பார்க்க கொடுத்த தயவிலிருந்து இறக்கத்திற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்தவர், எங்கள் வாழ்வை கொடுத்தவர், எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர், நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆண்டவரை நீர் வழிநடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிஎம்எம் இயக்கத்திற்காக, இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிற அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இவர்கள் செய்கிற தொழில் முயற்சிகள், காரியங்கள், இவர்கள் எடுக்கிற பணிகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருப்பதாக என்று சொல்கிறோம். அன்றைக்கு யோசேப்பை ஆண்டவரை சிறையில் இருந்து ஆண்டவரை எடுத்து அந்த எகிப்துக்கு அதிபதியாக என்னை மாற்றி தானியேலை ஆண்டவரை பல அரசர்கள் மாறினாலும் தானியேலை ஆண்டவரை அந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தீர். ஆண்டவர் வாயில் காப்பானாக இருந்த மொர்தெகாயை ஆண்டவரே இந்த தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றி என்று சொல்லி பார்க்கிறோம். உம்மை நம்பினவர்களை, உம்மை சார்ந்தவர்களை, உம்மை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவருடைய முகங்கள் மகிழ்ச்சியால் மிகுந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்ய முடியாது நான் செபிக்கிறேன். ஆண்டவர் ஆவியானுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் ஒவ்வொரு வேளை இறங்குவதாக என்று நான் சொல்கிறேன். ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து ஆண்டவருடைய தேவ ஆவியினால் நிரப்புகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா அப்பேற்பட்ட ஆண்டவரே, அன்றைக்கு பெசரேலை பேர் சொல்லி அழைத்து அவனை தேவ ஆவியால் நிரப்பின அதே ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரே இந்த இயக்கத்திற்கிற ஒவ்வொரு வேலும் உங்களுடைய தேவ ஆவியினால் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், ஆண்டவரே போராட்டங்கள், மாற்றங்கள், ஆண்டவரே தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு இருந்து செயலாற்றுவதற்கு ஆவியானவரே நீர் அன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்றைக்கு
தெய்வம் நீர் சொல்லி, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வம், அவர் உங்களை வழிநடத்துவார் என்று சொன்ன தெய்வம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும், எங்கள் தொழிலில், எங்கள் வாழ்க்கையில, எங்களுடைய எதிர்காலத்தில், எங்களுடைய திட்டமிடுதலில், ஆண்டவரே நாங்கள் பணி செய்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் ஆவியானுடைய கரம் வல்லமையாய் செயலாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதோ நீ இப்போது இருப்பதை காட்டிலும் உன்னை நான் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன் என்று சொன்ன தெய்வம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் மாற்றத்தை உயர்வை காண செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய பட்டணமாக, இதோ மரக்காலின் மேல் வைக்கப்பட்ட ஆண்டவரே ஒரு மரக்காலின் மேல் வைக்கப்பட்ட ஒரு விளக்கு தண்டாக, ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக, பிறருக்கு ஆண்டவரே உம்மை அறிவிக்கிறவர்களாக, உம்மை சான்று பெறுவர்களாக, உமக்கு சாட்சி செய்தவர்களாக, ஆண்டவரே இந்த உலகத்தில் நீர் வாழ்கிறவர், நேற்று இன்றும் மாறாதவர், இன்றைக்கு வாழ்கிறவர் என்பதை எங்கள் வாழ்வின் வழியாக, எங்கள் தொழில் வழியாக, எங்கள் குடும்பத்தின் வழியாக ஆண்டவரே நாங்கள் வெளிக்காட்டுவர்களை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிரசனைகளை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவரே, இந்த திருச்சபைக்கும் எங்கள் தேசத்திற்கும் நாங்கள் வாழ்கிற இந்த சமூகத்திற்கும் ஆண்டவரே எங்கள் நிறுவனத்திற்கும் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாக, ஆண்டவர் ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாக நீர் எங்களை வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி பொருட்படுத்தணும். குறிப்பாக இந்த தீயமைப்பை வழிநடத்துகிற முன்னணியில் நடத்துகிற தலைவர்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஒருமனத்தையும் ஒரே சிந்தையும் ஆண்டவரே, இன்னும் அவர்கள் ஆண்டவர் வல்லமையோடு பல மாவட்டங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, முன்மாதிரியாக நிலைநிறுத்த தெய்வம் உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன். இந்த கூடுகள் கலந்த ஒவ்வொருவரின் பேர் பெற ஆசீர்வதிப்ப. குறிப்பாக இந்த கூடுகள் வந்திருக்கிற குடும்பத்தினுடைய தலைவிகள் ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவருடைய குடும்பத்தில் உள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் வாழ்வை எதிர்காலத்தில் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படுத்த வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைஞ்சி மன்னுடைய நல்ல தந்தையே, ஆமென். சோத்ரி என் முழு பரிசுநாமத்தில் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல